உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3 அதிகாரம் 17 தேவனுடைய பிள்ளைகளான நாம் செய்கின்ற ஜெபமானது எளிமையானதாகவும் அதன் பலனோ மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பதை கண்ட பிசாசு மக்களின் சிந்தனையில் ஜெபம் செய்வது கடினமானது என்றும் எல்லாராலும் எளிதாக செய்ய முடியாது என்கிற ஒரு பொய்யான எண்ணத்தை ஏற்படுத்தி உள்ளான். ஒரு தகப்பனும் குழந்தையும் பேசிக் கொள்வதை போன்றே ஜெபமும் எளிமையும் இனிமையுமானதாக இருக்கவே தேவன் விரும்புகின்றார். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மிடம் எங்களுடைய மனம் திறந்து பேசுவதே ஜெபம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைவில் கொள்ளவும், எங்களுடைய ஜெப நேரமானது நல்ல இனிமையான அனுபவமாக இருக்கவும் கிருபை தாரும். எங்களது ஜெபமே வாழ்க்கையின் ஜெயமாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்க உதவி செய்யும். நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.